பல்லுயிர் பெருக்க மண்டலமான நீலகிரியில் சில்லக்கல்லா நீரேற்று புனல் மின் திட்டம் அமைப்பது நிலச்சரிவிற்கே வழிவகுக்கும். செந்தமிழன் சீமான் அவர்கள், தலைமை ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சி. நீலகிரி மாவட்டம் சில்லக்கல்லா புனல் மின்சார திட்டத்திற்காக மார்ச் 20ஆம் தேதி நடைபெறவிருந்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இத்திட்டத்தினை கைவிட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசினையும் இத்திட்டத்திற்கு எவ்வித இசையும் வழங்கக்கூடாது என்று ஒன்றிய அரசினையும் வலியுறுத்துகிறேன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தால் சில்லக்கல்லா நீரேற்று புனல் மின் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது. சில்லக்கல்லா நதியில் குந்தா நதியின் துணை நதி ஒரு மேல் அணை மற்றும் தற்போது குந்தா அணையின் கீழ்நோக்கி ஒரு கீழ் அணை. இந்த நீர்த்தேக்கங்கள் சுரங்கப்பாதைகள் மற்றும் இணைக்கப்படும் திட்டமாகும். இந்த திட்டம் அடர்ந்த காடுகள் மற்றும் முதன்மை வேளாண் பகுதிகள் உள்பட 800 ஏக்கர் நிலத்தை மூழ்கடிக்கும் ஆபத்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியான நீலகிரி பல்லுயிர் பெருக்கத்தின் முக்கிய அங்கமாகும். தனித்துவமான புல்வெளி அமைப்புகளையும் நீலகிரி வரையாடு, சிறுத்தை மற்றும் புலி போன்ற உயிரினங்களையும் கொண்டுள்ள பகுதியாகும். இத்தகைய பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் இம்முதன்மையான வாழ்விடத்தை அளித்து இப்பகுதியின் சுற்றுச்சூழல் சமநிலையை சீர்குலைக்கும். சூழலியல் நலனை பாதிக்கும் வகையில் இத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டால் அண்மையில் வயநாடு சந்தித்த பெரும் இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறிந்தும் தடுக்கவியலா நிலை ஏற்படும். மேலும் இத்திட்டம் வரவிருக்கும் பகுதி முக்கூர்த்தி தேசிய பூங்கா 3.49 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் முதுமலை முக்கூர்த்தி புலிகள் வழித்தடம் 4.18 கிலோமீட்டர் தொலைவில் போன்ற பாதுகாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அருகில் உள்ளது. மேலும் நீலகிரி பகுதியானது நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதி. தீவிர வானிலை நிகழ்வுகள், சட்டவிரோத கட்டுமானங்கள் மற்றும் அத்துமீறல்கள் காரணமாக ஏற்கனவே சுற்றுச்சூழல் பாதிப்பினை சந்தித்து வருகிறது. பெரிய அணைகளையும் 2.8 கிலோமீட்டர் மற்றும் 1.56 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதைகளையும் கட்டுவது இப்பகுதியினை சீர்குலைத்து நிலச்சரிவினை தூண்டலாம் மற்றும் நில அதிர்வு அபாயங்களை அதிகரிக்கலாம். 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் முதன்மையாக 15க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த வேளாண் குடிகள் தங்கள் வீடுகளையும் வாழ்வாதாரத்தையும் இழக்க நேரிடும். தற்போதுள்ள அணைகள் குந்தா நீர்மின் திட்டம் போன்ற ஏற்கனவே இப்பகுதியில் நில அமைப்பினை மாற்றியுள்ளன. சில்லக்கல்லா திட்டத்தை இந்நிலையில் முன்னெடுப்பது இப்பகுதியினை மீள முடியாத சுற்றுச்சூழல் வீழ்ச்சிக்கு ஆளாக்கும் அபாயத்தை விளைவிக்கும். 2013ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ள பாதிப்பு குறித்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட ஆய்வில் கூட அப்பகுதியில் நீர்மின் திட்டங்கள் சேதத்தை அதிகப்படுத்தியதாகவே கண்டறியப்பட்டுள்ளது. குறைந்தது 30 பெரிய மற்றும் சிறிய நீர்மின் திட்டங்களுக்கு இடமளித்ததற்காக வேண்டிய தோண்டிய மலைகள், நிறைந்த வண்டல் மணல் மற்றும் பாறைகள் ஆற்றங்கரைகளில் நிர்வகிக்கப்படாமல் விடப்பட்ட வெள்ளத்தின் போது சேற்றையும் பாறைகளையும் கீழ்நோக்கி தள்ளி தாழ்வான பகுதிகளை மொத்தமாக புதைத்தது. கண்முன்னே இத்தனை சம்பவங்கள் நடந்த பிறகும் நீலகிரி பகுதியில் இத்திட்டத்தினை முன்னெடுப்பது மக்களின் மீது அரசுக்கு இருக்கும் அக்கறையின்மையை காட்டுகிறது. இத்திட்டத்திற்காக கருத்து கேட்பு கூட்டம் எப்போது நடத்தப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள்
கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்களின் குரலாய் பங்கேற்று இத்திட்டத்தினால் ஏற்படும் ஆபத்துக்கள் குறித்து கருத்துக்களை பதிவு செய்வார்கள். கூட்டம் எப்போதும் நடத்தப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்களின் குரலாய் பங்கேற்று திட்டத்தினால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து கருத்துக்களை பதிவு செய்வார்கள் என்றாலும் இதனை தடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த அரசுகள் இத்திட்டத்தின் அபாயத்தை உணர்ந்து தற்போதே செயல்பட வேண்டும். இத்தகைய அழிவு திட்டத்தினை மக்கள் மீது இயற்கை மீது திணிக்க முயற்சி முற்படும் திமுக அரசு மேடைகளில் பருவநிலை மாற்றம் குறித்து பேசினால் மட்டுமே எல்லாம் மாறிவிடுமா? சூழலியல் பாதுகாப்பு குறித்து வெற்று சொற்களை மட்டுமே உதித்து தனது ஆட்சியை முடிக்கப் போகும் திமுகவின் ஆட்சி காலம் முழுவதும் சுற்றுச்சூழலுக்கு எதிராக திட்டங்கள் மட்டுமே நிறைந்துள்ளன. ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய அழிவு திட்டங்களுக்கும் போதிய அனுமதிகளை வழங்கி துணையாய் செயல்பட்டு வருவதன் வழியே பாஜகவும் திமுகவும் இயற்கைக்கு எதிரான முதலாளித்துவ கோட்பாட்டில் ஒரே அணியாய் நிற்கின்றனர். இனியாவது தன்னுடைய சூழலியல் அழிவு போக்கினை கைவிட்டு நீலகிரி மாவட்டம் சில்லகல்லா புனல் மின்சார திட்டத்தினை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஒன்றிய மாநில அரசுகளை வலியுறுத்துகிறேன் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.